ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு பேஸ் சாக்லேட்டை யூஸ் பண்ணி 3 விதமான சாக்லேட் செஞ்சு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட் நான் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். அதை மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் நம்மளோட பேஸ். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் 2 பங்கு டார்க் சாக்லேட், 1 பங்கு மில்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். ரொம்ப டைரி மில்க் மாதிரி இருக்கும். இன்னொரு வெர்ஷன் என்னென்னா, ஹெல்தி வெர்ஷன் வேணும்னா கோவர்ச்சட் சாக்லேட் வாங்கிக்கோங்க. பட்டர் பேஸ்டு கொக்கோ பட்டர் பேஸ் பண்ண சாக்லேட் வாங்கிக்கிறது ரொம்ப ஹெல்தியான ஆப்ஷனும் கூட. நான் இப்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மைக்ரோ ஓவனில் மெல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணி திருப்பி எடுத்து வைக்கணும். 1 மினிட் வச்சிட்டிங்கன்னா அது கட்டியாயிடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே மில்க் மைட் சேர்த்து நமக்கு எப்படின்னா பிடிச்சா நல்லா ஸ்கொயராகவோ இல்லை ரவுண்ட் ஷேப்போ வர மாதிரி நம்ம பிசைஞ்சு ஷேப் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டில் இப்போது இந்த கோகோனட் பார்ஸ் எல்லாமே நம்ம டிப் பண்ணி எல்லாமே 4 பக்கமும் நல்லா கோட் ஆனதும் 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து நம்ம கீழே ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வச்சுட்டா நம்மளோட சாக்லேட் ரெடி ஆகிடுங்க. மெல்ட் ஆகாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இன்னொரு வெர்ஷன் என்னென்னா, நம்ம ஏற்கனவே மெல்ட் அண்ட் போரில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாக்லேட் பேஸில் டேட்ஸ்குள்ளே பாதாம் இதை மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு அதையுமே இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3வது வெர்ஷன் சாக்லேட் பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் பாதாம் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். நான் இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பெருசாக எனக்கு கிடைக்கல, ரொம்ப பொடிசாக தான் கிடச்சிது. இருந்தாலும் போதும். என்ன கடைசியாக கொஞ்சமாக தான் இருக்குது சாக்லேட்டு. அதில் எதுவும் டிப் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது. அது வேஸ்ட் பண்ணவும் கூடாதுங்கிறதுக்காக அதை அப்படியே அந்த சாக்லேட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் 15 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ எல்லாமே டிமோல்ட் பண்ணி காட்டுறேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான வெர்ஷனாகவும் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.